ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் வந்துட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவே ஒரேடியாக ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நம்ம அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளே வந்துட்டு ஒரு சிறப்பு கெஸ்ட்னு சொல்ல முடியாது, அவங்க தான் அந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய தூண். ஸ்ருதி பாலசுப்ரமணியம் இணைஞ்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகம்லாம் முடிஞ்சு அடுத்து அஜித் ஃபீவர் தான். அஜித் ஃபீவர் தான், அதை ஒத்துக்கணும். அஜித் ஃபீவர் தான். அஜித் சார் ஃபீவர். ஆமா, இந்த ஜோக்லாம் இல்லைங்க, ஒரு கார் ரேஸ்ல பிஸியா, கார் ரேசிங் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ரி அப்டேட் வந்திருக்கு. அடுத்த படம் அதான் டக்குன்னு ஷாக் ஆயிட்டாச்சு. போன வாரம் ஜனநாயகருக்கு எவ்வளவு பேசுனீங்க, ஒரு இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. இல்லைங்க, அதை பேசினவங்களாம் ஜன்னி வந்து கிடக்குறீங்க, நீங்க இவருக்கு வர ஃபீவருங்கிறீங்க, அதுதான் கேட்குறேன். அடுத்து வந்து அடுத்த படம் அப்டேட் வந்துருச்சு, டேர் டெவில். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்துட்டு டிரெக்டர். அனிருத் திசையில வந்து படம் பேரே டேர் டெவில். படம் பேரே வந்து டேர் டெவில். டெவில் சும்மா மிரட்ட போறாரு. படம் வராமையே மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆமா, எல்லாரும் வந்து முடிஞ்சு அவ்வளவுதான், அவர் படம் எல்லாம் முடிஞ்சு, ஜிபியூ தான் லாஸ்ட் படம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மிரட்ட போறாரு. இனிமேதான் ஆரம்பம். கேமரா முன்னாடி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயந்துருங்க, கொஞ்சம் பயந்த மாதிரியே இருங்க எல்லாருமே. டேர் டெவில் வரப்போகுது. ஆமா, டிடி ரிட்டர்ன்ஸ். அது ஏங்க, அதோட டேர் டெவில்னா டிடி தானங்க வரும். டிடி தான் அதோட, அதுக்காக அதுவும் நல்ல படம். ஆனா அந்த ஜான்ராவும் இந்த ஜான்ராவும் ஒண்ணா? அஜித் போய் காமெடி ஃபிலிம்ல எப்படி நடிப்பாரு. ஓ, டிடி ரிட்டர்ன்ஸ்ங்கற காமெடி ஃபிலிமா? ஆமா, இது வந்து அது ஹாரர் காமெடி வேற. அதனால கொஞ்சம் ஷார்ட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு. இல்ல வேணாம், டேர் டெவிலே ஷார்ட் தான். டைரக்டர் யாருங்க? டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன். மியூசிக்ல மிரட்டு வரல. மியூசிக்லயா? பழைய பாட்டெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, அவர் எப்பேற்பட்ட குட் பேட் அக்லி எடுத்திருக்காரு. குட் பேட் அக்லில மியூசிக்ல எப்படி மிரட்டி இருப்பாரு அவரு. அதனால இந்த படத்துக்கும் அனிருத் தான் வந்து இசை. சோ வந்துட்டு அனிருத்தும் இப்போ வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. டிசில எல்லாம் பயங்கரமா இருக்கு அனிருத். மியூசிக் டைரக்டர் தாங்க அனிருத். ஓ, ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத் ரவிச்சந்திரன். அதுதான் நீங்க சொன்னதுல வந்து டக்குனு ரெண்டு பேருமே ஏஎல் ஆரம்பிக்குது, பின்னாடி ரவிச்சந்திரன் அப்படினால குழப்பமாயிடுச்சு எனக்கு. அனிருத் தான் இதுக்கும் மியூசிக், ஜிபியூக்கும் அவர் தான் மியூசிக். என்னன்னா வந்துட்டு இப்போ சாய் அபியங்கர் வந்து கொஞ்சம் பிஸியா வந்து தமிழ் சினிமாவை கான்கர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அனிருத் வந்து ரொம்ப செலக்டிவா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்குலாம் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த கைடு லோக்கர் அவங்கள ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அவரால வந்து அதனால அனிருத் இப்போ வந்து செலக்டிவா பண்ணி அதுல வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிசி கண்டிப்பா வந்து சொல்லலாம். டிசியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு போயிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, அதனால இப்போ வந்து அனிருத் வந்துட்டு இப்போ டேர் டெவிலுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர கிரேஷா வந்து ஒரு மியூசிக் பண்ண போறாரு. ஆமா, கிளேஷியஸ் தான் அவருடைய டாக்குமெண்ட்ரியோடைய பேர். சோ வந்து இது ரெண்டும் வெளியாக போகுது. இறங்கிட்டாரு தல, அவ்வளவுதான். இனிமே களத்துல இறங்கிட்டாரு. ஆமா, பட்டாஸ் தான் இனிமே அவர்தான் டாப். அவர் எப்பயுமே டாப் தான். அவர் எப்பயுமே டாப் தான். தலை வந்து இன்னைக்குமே டாப் தான். நீங்க விஜய் ஃபேனா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து தலையினுடைய ரசிகர்களா வந்து வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் யார் விஜய் ஃபேன் யார் அஜித் ஃபேன். வெளித்தனமான தலை ரசிகருங்க. தெரியல, வெளித்தனமான தலை ஃபேன்ஸ் நாங்க. ஆமா, காதலுக்கு மரியாதை ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தோம். காதலுக்கு மரியாதை, ஆமா கண்டிப்பா. காதல் மன்னனும் பார்த்திருக்கோம்னு சொல்றேன். காதல் மன்னனும் ஃபர்ஸ்ட் ஷோ போய் நாங்க பார்த்திருக்கோம்னு சொல்றோம் நாங்க. சோ வந்து இந்த படத்துக்கு அடுத்து வந்து என்னன்னா அஜித் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டா கொடுத்துடணும். மங்காத்தா 2 வர போறதா நம்ம சோர்ஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. 50வது படம்
ஆமா அது காலேஜ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஷோ மதுரையில் ஸ்கூல் படிக்கும் போதே புரியாமலே போய் பார்த்தேன். என்ன புரிஞ்சதுல இப்பதான் புரியுது. போய் மதுரையில் பார்த்த படம் அது படம். ஆமா தியேட்டர் தான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தியேட்டர் பேரே மறந்துடுச்சு. அதனால நல்ல வேளை இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. அதனால வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து இப்போ ஏன்னா வந்து இப்பதான் அந்த கதையெல்லாம் புரியும். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்த படம் மங்காத்தா. அப்போ வந்து நான் போனப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அஜித்துக்காக போயிட்டேன். அதனால வந்துட்டு இப்பதான் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்ல வேளை ரீரிலீஸ் பண்ணப்போ வந்து நானு இதோ கேமரா டீம்ல இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு ஆஷிகா, நாங்களாம் தான் போய் வந்துட்டு பார்த்தோம். பயங்கரமா இருந்தது. ஆமாமா ஆஷிகா அவங்க தனுஷ் ரசிகர்கள் இல்ல, ஆஷிகாவும் அஜித் ரசிகர் இல்லைங்க, தனுஷ் ரசிகருங்க. அவங்க தனுஷையும் பிடிக்கும் அவங்களுக்கு. ஆமா அதனால வந்துட்டு ஸோ மங்காத்தா 2 வந்துட்டு ஏற்கனவே வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் அப்பயே எழுதிட்டேன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி அந்த பேச்சுவார்த்தையும் போய் 2027 ஜான்ல நியூ இயர் நியூ ஃபேஸ் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஜான்ல வந்து ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ டேர் டெவிலுக்கு வந்து ஷாலினி அஜித் குமார் தான் ப்ரொடக்ஷனும் வந்து வெளியிலேருந்து யாராச்சும் வந்துட்டு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் 400 கோடி 800 கோடிக்கு எடுத்தா படம் ஓடணும். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இதுல வந்து நிறைய வந்துட்டு இல்ல இந்த படம் பயங்கரமா ஓடும். 1000 crores போச்சுன்னா அஜித் சார் வந்து இதுல கார் ரேஸுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத உண்மைதான். பரவாயில்ல, ஷாலினி வந்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஆமா ஸோ என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நமக்கு தெரியும் அஜித் சாரோடைய அவருடைய விசுவாசம் வந்து அடுத்த டைரக்டர்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த வகையில மறுபடியும் சிவா கூட கம்பைன் பண்ண போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ சிவா கூட தலை இறங்குறாங்கன்னா தலை தீபாவளி தான். மேபி சிவாவோட சேர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீல பேர் வைக்காம படத்துக்கு வந்து வேற இதுல ஏதாவது பேர் வச்சல எந்த படம் ஃப்ளாப்னு சொல்றீங்க? தலையோட படத்துல எந்த படம் ஃப்ளாப்னு ஒரு படம் சொல்லுங்க. சரி, அஜித் சார் படம் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறது கிடையாது. விவேகம் எப்படிப்பட்ட படம் தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து பழைய ஜாக்கி ஜான் ஆம்ராவ் கார்டு பழைய படங்கள் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி படங்கள். ஆனா விவேகமே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு வந்து எங்க தலைவர் கமல் வந்து இந்தியன்ல பண்ணிட்டாரு. அதனால வந்து விவேகம் இப்ப யாரும் அடிக்கிறது இல்ல. அதனால நான் ஹாப்பி தான். விவேகமும் இந்தியன் தான் போட்டியில இருக்கு. அதுல வந்து விவேகம் ஜெயிச்சிருச்சு இல்ல, அது போதும். இந்தியன் வர என்ன சங்கர் சாருக்கு இந்தியன் 3 வரப்போகுது. மேல படம் ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருந்துட்டு இருக்குது. படம் வேற லெவல்ல டாப்ல இருக்கு. இந்தியன் 2ல என்னெல்லாம் வந்துட்டு கமல் சார் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ஜென்சி புரட்சி வந்து நீ தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஜென்சி ஓகே அந்த ஜென்சி பொலிட்டிக்கலா எல்லாருமே வெளியில அந்த படத்துல எப்படி வந்து ஃபேமிலியவே எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி ஃபேமிலியவே எல்லாரும் வந்துட்டு ரோட்ல இறங்கி லஞ்சத்துக்கு எதிராக போராடணும் நிக்கணும்னு சொல்லி சொன்னாங்களோ அதே மாதிரி ரியல் பாலிடிக்ஸ்லயுமே நடந்திருக்கு. அந்த படத்துல நடக்கிறதெல்லாம் வந்து கற்பனையில கூட எட்ட முடியாது நிறைய பேர் சொன்னாங்க, இன்னைக்கு நடந்திருக்குங்க. கண்டிப்பா. அப்ப இந்தியன் 3ல வர போறதை யோசிச்சு பாருங்க நீங்க. இந்தியன் 3ல வந்து இந்தியன் 2 ட்ரெய்லர் 2 முடிஞ்சோடனே ட்ரெய்லர் போட்டாங்களே, அது சுதந்திர போராட்டத்தை பத்தி தாங்க பேசியிருக்காங்க. இந்தியன் 3 எல்லாம் திரும்ப நடக்குங்க. திருப்பி சுதந்திர போராட்டம். ஐயோ கஷ்டம், முடியாது நம்மளால. சங்கர் கமல் சார்னு சொல்லிட்டா நடக்கும், கண்டிப்பா நடக்கலாம். ஸோ கமல் பத்தி பேசினதுனால கல்கி 2 உடைய அவருடைய ஒரு செட் ஆஃப் ஸ்கெடியூல் வந்து முடிஞ்சிருச்சான், ஷூட் பண்ணிட்டாரா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து ஏற்கனவே வந்துட்டு ரஜினியோட சேர்ந்து பண்ற படம் ஒண்ணு இருக்கு, அது வேற போயிட்டு இருக்குது. ஆமா அந்த 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 ஒரு அஸ்வந்த் மாரிமுத்து தான் அந்த படத்துடைய இது. ஸோ இல்ல அஸ்வந்த் மாரிமுத்து வந்து அந்த படம் வந்து கமல் ப்ரொடியூஸ் பண்றாரு. நெல்சன் டைரக்ஷன்ல ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க. ரஜினி சார் கமல் சார் சேர மாட்டாங்களாங்கிறப்ப எல்லா படத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல கமல் சார் ப்ரொடியூஸ் பண்றதுல ரஜினி சார் நடிக்கிறாரு. சுந்தர்சி கைவிட்ட படத்தை இவர் எடுத்திருக்காரு. அந்த படம் இல்ல 3 டைரக்டர் மாறி சுந்தர்சி சிபி சக்கரவர்த்தி. எங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்க வந்து சுந்தர்சி தான் சொல்லுவோம். அதனால இப்போ வந்து இவங்க சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை வந்து நெல்சன் தான் எடுக்கிறாரு. ஸோ நெல்சன் வந்து இப்போ ஜெயிலர் 2ல வந்து பிஸியா இருக்காரு அப்படிங்கறதுனால அடுத்து இது முடிஞ்சுதான் அடுத்து அதுக்கு வந்து போறாரு. ஸோ அவர் வந்து தளபதிக்கு வந்து பீஸ்ட் கொடுத்தவர். ஆமா ஏங்க நல்ல நல்ல படம் ஃப்ளாப் படமா சொல்லிட்டு அது வேற ஹிட். பீஸ்ட் யார் ஃப்ளாப்னு சொன்னா? எல்லாரும் நெல்சனே சொன்னாங்க. எங்க சொன்னார் அவரு?
வசூல் ரீதியா படம் ஜெயிச்சிருக்கு, மக்கள் மனங்களை வென்ற படங்க பீஸ்ட். நெல்சனே சொல்றாரு அது வந்து சரியா போகாத டைம்ல தளபதி ஃபோன் லோகேஷ் கனகராஜு கூலி கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஹிட் படம் பாருங்க கைஸ். இவர் வந்து இருக்கிறது பிளாக் பஸ்டர் நல்ல படங்கள்லாம் விட்டு பிளாக் பஸ்டர் படங்களை சொல்லி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க, தலைக்கு விவேகம் ஹிட்டாச்சு. இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹிட்டான மூவிஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்க வேணாம்னு மறுக்கிறாங்க. சரி பரவாயில்ல. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்யூ அருண்குமாரோட அப்படிதான் பேசுவீங்க. எப்ப ஆளுக்கு ஒரு ஃபேன். அப்புறம் எஸ்ஏ அருண்குமாரோட வந்துட்டு கமல்ஹாசன் வந்து இணைய போறதாவும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் மேபி திருப்பி கமல் எப்போ வந்து டிரெக்ஷனுக்கு வருவாருங்கிறது தெரில. ரொம்ப நாள் ஆச்சு அவர் டிரெக்ஷன் வந்து. ஏன் இவனை படம் வர எடுத்துட்டு இருக்காரு, பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு, வேணாம் டைரக்ஷனுக்குலாம் வந்து கஷ்டப்பட வேணாம். அவர் ஆமா, அவருடைய புரட்சி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய தாட் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ வந்து அவர் மறுபடியும் டிரெக்ஷன், ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து புதுசாக கற்றுட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு டிரெக்ஷன் பண்ணார்னா அதில் வந்து எப்படி ஏஏ வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி வந்து மற்ற எல்லா ஜான்ரால இருந்தும் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணோம். அந்த இடத்துல அவர் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம ஃபிலிம் மேக்கிங்காகவும் நிறையா புதுசாக பார்க்கலாம், ஸ்டோரி டெல்லிங்காகவும் நிறையா புதுசாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி, கொஞ்சம் புரியறது கஷ்டம் தான், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது புரியும். மேபி நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு புரிய வேண்டிய படம் வந்து கொடுக்கணும்னா அது வந்து கமலால் மட்டும்தான் முடியும். ஸோ என்னோட ஒரு பெட்டிஷன் கூட சொல்ல கமல் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சாரி, பார்த்துக்கோங்க சிம்பு ஃபேன்ஸ். ஸோ என்னோட பெட்டிஷன் என்னன்னா கமல் வந்து ஒரு டிரெக்டராக வரணும் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு பேரே பெட்டிஷனே வச்சலாம். ஸோ வந்து போன வாரம் தான் நம்ம மோகன் ராஜா வந்து டைரக்ட் பண்ண போறாரு, நடிக்க போறாரு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைரக்ஷன்லேயே வந்து இதுவாயிட்டார். தனியொருவன் 2 கிடையாது, கார்த்தியோட கம்பைன் பண்றாரு, கொலாப் பண்றாரு. என்னன்னா வந்து காஷ்மோரா வந்து இவங்க கொலாப்ல வந்த ஒரு படம். ஸோ வந்து அந்த கொலாப் மறுபடியும் வருது. இதுல வந்து ஆமா நயன்தாரா தான் வந்து ஹீரோயினா நடிக்கலாம், பேரப் பண்ணலான்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா நயன்தாரா வந்து மோகன் ராஜாக்கு ரொம்ப நோன் ஹீரோயின் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து காஷ்மோராலையும் ஒரு ப்ராமினன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. வேலைக்காரன், வேலைக்காரன், அப்புறம் வந்து காட்ஃபாதர், மலையாளம் காட்ஃபாதர், இது எல்லாத்துலயுமே நயன்தாரா இருக்கிறதுனால ஒருவேளை நயன்தாராக்கு டேட்ஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து பொன்னியின் செல்வன் பேரை வந்து மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி த்ரிஷா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் த்ரிஷா மேடம். ஆமா முன்னணி நடிகை இல்ல, சவுத் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ அப்படிதான் எல்லா சூப்பர் ஸ்டாரோடையும் நடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ வந்து எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. அப்படி ஸோ சவுத் குயின் த்ரிஷா வந்து ஆமா அவங்க சவுத் குயின்ல இந்தியன் சினிமாவோட குயின் இல்ல, இந்தியன் சினிமாவோட குயின். ஓகே கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா வந்து சாந்தி டாக்கீஸ் வந்து மாவீரன் 2, அதாவது சிவகார்த்திகேயனோட அந்த படம் ஒரு சூப்பரான படம், பயங்கரமான ரைட்டிங், ஒரு வித்தியாசமான ரைட்டிங், ரியலி என்ஜாய்டு. ஸோ அந்த படத்துடைய சீக்குவல் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த வருஷத்துலேருந்து இதோடைய ஷூட் வந்து ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ கூட ஒரு தங்க நகை மாளிகையை கூட சிவகார்த்திகேயன் திறந்து வைக்க போறாரு. அதுக்கு ஆட்லாம் கூட ஏடிஎம் நகை வருமானு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அக்ஷயா தங்க பாத்திரம் கடையோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் முதலே யோசிச்சேன் ஏடிஎம்னு 7 ஏதோ ஒரு கடைக்கு பேர் வைக்க போறோம். ஆமா. ஸோ அதனால அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் மட்டும்தான் ஆட்ல நிறைய பார்க்காத மாதிரி இருந்தது. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஆடுக்கு வந்து அவரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜியும் ஏற்கனவே வந்தாச்சு. ஆனா அவர் ஓகே ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் ஆடுக்கு தான் வராரு. விஜய் சேதுபதி பீக்ல இருக்கிறப்ப ஆட்ல வந்து அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஆட் வந்துச்சு. ஆமா. ஆனா டவுன் ஸ்டேஜ் ஓகே, ஏன் ஆகணும், நல்லா இருக்கட்டுமே. ஸோ வந்து அமரனுக்கு இப்போதான் வந்து ஜெய் ஃபேன்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெய் ஃபேன்ஸா? ஜெய் எங்க வந்தறீங்க? ஜெய் ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து பீக்கில் இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜெய் ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெய் ஃபேன்ஸ் ஓகே, சம்பந்தம் இல்லாமல் ஜெய் வேற வருவாருங்க, அவரும் நடிகர் தானுங்க. ஓகே. தனுஷ் இப்போ வந்து அவர் படித்த ஸ்கூலுக்கு வந்து 3 மாடி கட்டிடம் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து தனுஷ் மல்டிப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. ஸ்கூலுக்கு போய் காம்ப்ளெக்ஸோட கம்பேர் ஸ்கூல்
ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சென்னையில் உள்ள மாலில் இதில் இருக்கிற மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸ் மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு தானே போய் படம் பார்க்குறீங்க. நார்மல் லோக்கல் தேட்டரில் பார்ப்பீங்களா? அப்போ அந்தளவுக்கு வந்து ஸ்கூலை தரம் உயர்த்தி கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பிளாக்குக்கும் வந்து தனுஷ் பேரை தான் வந்து அவங்க ஸ்கூல் வந்து வைக்கிறாங்க. வைக்கலைன்னா கண்டிப்பாக வைக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் தானே வந்துட்டு மணி கொடுக்குறாருங்கிறப்ப தனுஷ்போட பேரை வச்சிருக்காங்க. சங்கராபுரத்தில் ஸ்கூல். ஆமாம், சங்கராபுரத்தில் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே. ஆமாம். ஸோ என்னன்னா அவருடைய படமான ஓம் வந்து நவம்பருக்கு போஸ்ட்போன் ஆகுது. தமிழ் முருகன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? அது எனக்கு தெரியல. ரிலீஸ் வந்து நவம்பருக்கு போஸ்ட்போன் ஆகுது. அதே மாதிரி சூர்யா 47 வந்து டிசம்பருக்கு போஸ்ட்போன் ஆகுது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் தாண்டி அரசன் வந்து அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் ஆகுது. அது அடுத்த வருஷம் வரட்டும், பொறுமையாக வரட்டும், 27லே வரட்டும். அதனால இதெல்லாம் இருக்கு. சூர்யா 47ங்கிறப்போ இப்போ ஆகஸ்ட் 14th ஒரு படம் ரிலீஸ் வெயிட்டிங் இருந்தனால நிறைய படம் போஸ்ட்போன் ஆனதை இப்போ தான் பார்க்குறேன். சரி, ரைட், ஓகே. எப்படிங்க இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் வரைக்கும் ஜனநாயகன் ஓடிட்டு இருக்கும்? இல்லை, அந்த படம் வரும்னு சொல்லிட்டு நடுவில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அப்படியே லாக் ஆகி நின்றுட்டு இருந்தது. எல்லாம் பாருங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஓடிடுச்சு. அடுத்து இப்போ ஆகஸ்ட்லயே இந்த மந்தே வந்து இப்போ இந்த வாரமே வந்து எவ்வளோ படம் ரிலீஸ் ஆயிருந்தது. டிசி ரிலீஸ் ஆயிருந்தது, ஜிடிஎன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சா? ஆமாமா, நல்லா செமையா ஓடுது, ரெண்டுமே பயங்கரமா ஓடுது. ஆமா, அதனால வந்துட்டு இந்த வாரமே நிறைய. அடுத்த வாரம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஹாய் ரிலீஸ் ஆகுது. ஆமா, எத்தனை படம் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க? இந்த மாசத்துல வந்து நிறைய நானியோடைய பாரடைஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய மேஜர் படங்கள் ரிலீஸ் ஆகுது. டாக்ஸிக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமா, ஆகிருச்சு. ஆமா, ஆகஸ்ட் 16 25வது நாள் ஃபங்க்ஷன் வர கமலா தியேட்டர்ல செலிப்ரேஷன்ஸ் வேற இருக்குது. அது வேற இருக்கு. அதனால வந்து இத்தனை படங்கள் ஆகஸ்ட் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் பேக்கா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா சூர்யா 48ல வந்துட்டு சூர்யா வந்து அந்த 5 ரூபா டாக்டர் வந்து, அதாவது மெர்சல்ல தளபதி தான் ஃபர்ஸ்ட் 5 ரூபா டாக்டர்னா மக்கள்கிட்ட ரீச் ஆனது வந்து தளபதி விஜய் தான். ஆமா, அக்செப்டட், நிஜமா அக்செப்டட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதனால அந்த இது வந்து ப்ராமினெண்டா வந்து சூர்யா வந்து 5 ரூபீஸ் டாக்டர் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துல கைடு லோஹர் வந்து டீச்சரா பண்றாங்களா? ஆமா. ஸோ வந்து மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி சிங்கம். சிங்கம் இதெல்லாம் சொல்றீங்க. கைடு லோஹர்னு சொன்னாங்க வந்து இல்லை, இதய முரளியில் அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருந்தாங்க. ஆமா, இப்போ டீச்சர் ஆயிட்டாங்க. ஆமா. ஸோ விடுங்க, அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அதாங்க, அந்த படம் தான் சொல்கிறேன்ல, பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸில் ஒன்றா அதை வந்து கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி இருக்கார்ல, அதாவது எனக்கெல்லாம் வந்து டிஎஸ்பினாலே சிங்கம் தான் த பெஸ்ட் ஆல்பம்னு கூட சொல்லலாம். சிங்கம் டக்குன்னு டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது வந்து சூர்யா நடிச்சது. ஸோ வந்து அதோட மியூசிக் அவர் வந்து இப்போ நடிக்க போறாரு. அதோடைய ஃபர்ஸ்ட் லுக், அதோட பேர் வந்து ஏலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாகியிருக்கு. ஏன்னா அது வந்து எல்லம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து குலதெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு அம்மனுடைய பேர். பாக்கியராஜ் சாரும் இதை பற்றி கூட ஒரு இடங்களில் வந்துட்டு பேசியிருக்காரு. எல்லாமாங்கிறது ஒரு குலதெய்வத்தோட பேர். அப்போ அதனோட பேஸ், அதை அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவரோட குலதெய்வமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். ஸோ இப்போதான் நிறைய இது ஆன்மீகம்க்கு நம்ம மறுபடியும் வந்து கருப்புல அதுதான் சொல்றேன். திருப்பி வந்து நம்ம ஒரு வேற இதுக்கு வந்து நம்மள கூட்டிட்டு போயிட்டு சிவகார்த்திகேயன் படத்துலயும் ஆன்மீகம் கலந்துதான் இருக்குது. ராமாயணம். ஆமாங்க, ராமாயணம் அது விட்டுட்டீங்களே. ராமாயணம் அது யார் சொன்னான்னு தெரியலங்க. சாய் பல்லவி தாங்க சீதை கேரக்டருக்கு கரெக்டா இருந்தாங்க. சீதை கேரக்டர் அவங்க தாங்க கரெக்ட். நீங்க சொல்ற மற்ற 2 நடிகைகளும் அதுக்கு செட் ஆக மாட்டாங்க. யாரை சொன்னேன் நானு? போன ஷோல பேசியிருந்தீங்க, உங்க மேல விமர்சனம் வந்துருச்சுங்க. அப்படியா? இல்ல, எனக்கு யாரோ சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரசிகர்கள்லாம் ஏதோ ட்விட்டர்ல போடுறாங்க. சாய் பல்லவி தான் வந்து சீதை கேரக்டர் கரெக்டா இருக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் இருந்துட்டு நாம சாய் பல்லவி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதெல்லாம் விட்டு யாருங்க விட்டு கொடுத்த? நான் என்ன சொன்னேன்? சாய் பல்லவி அழகா காஜல் அகர்வாலான்னு கேட்டா சாய் பல்லவி தான் சொல்லணும். நம்ம உண்மையிலே அவதான் அழகா இருக்காங்க. சீதே இல்ல, அவங்க ஏதோ மண்டோதரியா நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆள் யாரோ நடிச்சிருந்தாங்களேங்க, சூர்பனகை ரகுல்பிரீத் சிங். அவங்க தான் ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க அழகா இல்ல அப்படி. அப்படியா? ஓ மை காட், அப்படிலாம் கிடையாது. பியூட்டி வைஸ் இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ராமாயணம்லாம் கிடையாதுங்க. நம்ம பாலையா பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் என்ன சொன்னேன், நம்ம இன்னும் பாலையாவோட
ராமாயணத்துல இருந்தே இன்னும் நம்ம வெளியில வரலையே அப்படி. அது கரெக்ட் தானே? நயன்தாராவுடைய கேரக்டருக்கு சாய் பல்லவி ஓகே, அது கரெக்ட் தானே? பாலையா தானே பெஸ்ட். பெஸ்ட் என்ன யாரு வந்தாலும் என்டிஆரையும் என்டிஆர் பாலையாவையும் உங்களால வந்து அவங்க தானே பெஸ்ட். அதுதான் நான் ஆமா, சொன்னேன். ராமரை வச்சு கதை எடுக்கிறாங்க அவங்க 2 பேரும். ஆமா, ராமருக்கு பாலையா மாதிரி எனக்கு வந்து நான் இன்னும் அந்த சீதை, அதாவது நயன்தாரால இருந்து இன்னும் வெளியில வரல. அப்படி வெஷ்மார்லாம் பாஞ்செல்லாம் போக முடியாது, அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதனால அப்படி சொன்னேன். அதனால வந்துட்டு சாய் பல்லவி நல்லா இல்லைன்னு சொல்லி, சாய் பல்லவி அழகா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன? நீங்க வந்து யஷையும் ஏதாவது தப்பா சொல்லிடாதீங்க, சாய் வந்து கொந்தளிச்சிடுவாரு. ஏன்னா அவர் யஷோட ஃபேன், அவர் டாக்ஸிக் யஷ் வாஸ் பெர்ஃபெக்ட் காஸ்டிங். சொல்ல போனா பெர்ஃபெக்ட் காஸ்டிங் வந்து யஷ். ஸோ என்னன்னா கார்த்திக் சுப்புராஜோடைய டாரதி ஃபிலிமோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாகி இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்கிறாங்க, சனந்த், அப்புறம் லாஸ்ட் ஒரு படம் ரெட்ரோன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆமா, ஸோ ரெட்ரோக்கு அப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருந்தாரு. இப்போ வந்து சரியா போகலையோ ஒன்று இல்ல, நல்லா போச்சு, நிஜமா நல்லா போச்சு. அதுல வந்து ஆனா ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் வந்துச்சு. பூஜா ஹெக்டேக்கு வந்து பிளாக் மேக்கப் போட்டதுனால வந்து அது வந்து அவரன்னு இல்லை, தமிழ் சினிமால அது வந்து யாருக்கிட்டே இருந்தும் மாத்தவே முடியல. அது ஏன்லாம் எனக்கு தெரியல. ஸோ வந்து அந்த ஒரு இது போச்சு. ஸோ இதில் வந்து ரிஷிகாந்த் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாகவே அவங்க வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் எடுக்கிறாங்க இந்த படம். ஸோ வந்து அவார்ட் பிக்சராக எடுக்கிறாங்க, அவார்டு வாங்கணுங்கிறக்கா எடுக்கிறாங்க. ஆமாம், பட் அந்த மாதிரி எடுத்தால் அது வந்து சினிமாக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா பறந்து போ அப்படி தான் வந்து ராம் எடுத்தார். ஆனா அது சினிமால பார்க்கும்பொழுதும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்திபனும் ஒத்த சிறப்பு அதுக்காக தான். ஆமா, அதனால எல்லாரும் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. சில படம் அவார்டுக்காக எடுத்து அவார்டு வாங்காம போயிருது, சில படம் வாங்குது. ஆனா அது அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பேசிக்லி ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிக்குது. கண்டிப்பா. அதனால வந்து இந்த படம் வந்து வரப்போகுது. மகுடம் நம்ம இவர் ட்ரெய்லர் அரைவிடுன்னு வர போட்டிருக்காரு அவரு. ஆமா, என்னன்னா மகுடம் வந்து நம்ம விஷால் அவருக்கு என்ன இது சொல்றது, புனை பெயர் சொல்றது. ஆமா, அவர் தமிழ் சினிமாவுடைய மெகா பவர் ஸ்டாருங்க. மெகா ஓகே. அவருடைய மகுடமும் வந்து இதுவாகுது. ஸோ அதை தாண்டி வந்து அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ வந்து பிரதீப் ராவத் வந்து இறந்து போயிட்டார். பிரதீப் ராவத் வந்து பாலிவுட் ஆக்டர் தான், பட் தமிழ் படத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு பிளட் கேன்சர் இது. ஆமா ஆமா, அதனால இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா படத்தை பத்தியும் வந்துட்டு நம்ம பேசிட்டோம். நம்ம கொடுத்த படம் எல்லாமே வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ். நம்ம எப்போ முடிப்போம்னு சொல்லி சீனியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால வந்து நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்ய வேண்டிய தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லா அப்டேட்ஸோடையுமே இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவோட எல்லா விஷயங்களை பற்றியுமே நம்ம அலசியாச்சுன்னே சொல்லலாம். நம்ம இந்திய சினிமாலேயே அந்த விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணலை. வேர்ல்டு சினிமா வரைக்கும் போயிட்டு திரும்ப தமிழ் சினிமாவுக்கே வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு அடுத்தடுத்த படங்களுடைய வெற்றிகள்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுடன் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.